ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தாங்க. வீட்டில் வந்து நான் சாம்பாரும் சிக்கன் பக்கோடாவும் பண்ணியிருந்தேன், வெள்ளை சாதம் வச்சுட்டு. அதுக்கப்புறம் என் பசங்க ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரி, ஒரு 3 முட்டை எடுத்தேன். டக்குன்னு சிக்கன் பக்கோடா எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாவும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் முட்டை வந்து உடச்சி நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ், சில்லி சாஸ் இருந்தது. டொமேட்டோ சாஸும் கொஞ்சோண்டு தான் இருந்தது, சில்லி டொமேட்டோ சாஸ் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கணும். அதுக்கப்புறமா சில்லி சாஸு, சோயா சாஸு எல்லாமே போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா முட்டை வந்து நான் கிண்ணத்தில் உடச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இதிலே உடச்சாங்கன்னா அந்த துழல்களெல்லாம் அதில் விழுந்துடும் சொல்லிட்டு கிண்ணத்தில் வச்சுருந்தேன். அது ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கலந்த உடனே கொஞ்சம் முட்டை வந்து திரியாக வர உடனே நீங்கள் வந்து இந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறமா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாட்லேயும் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் உப்பு போடுவேன். நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறமா போட்டு நல்லா கலந்த உடனே நம்ம சாதம் வந்து உதிரியாக இருக்கிறதுனால அதுவும் போட்டு நல்லா வந்து கிளறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் எப்படி கடையில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இதற்காக நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வடித்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. முட்டை இருந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துருங்க பசங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.